முடிந்த அளவுக்கு உங்கள் பிறந்த நாளோ இல்லை கல்யாண நாளோ ஏதோ உங்கள் சுப நிகழ்ச்சிகளோ உங்களுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும்னா, மனதில் ஒரு இறைவன் வர வேண்டுமென்றால் இந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கு வந்து ஒரு தான தர்மம் பண்ணினீங்கன்னா அதை விட கடவுள் எதுவுமே கிடையாது. தயவுசெய்து எங்கெங்கே ஏதோ செலவு பண்ணுறீங்க, கண்ணா பண்ணாங்க செலவு பண்ணுறீங்க, ஏமாறுறீங்க. கம்மியான செலவு, ஒரு வேளை அன்னதானம் போட்டு பாருங்க, மறைந்தி அப்படி ஒரு நிம்மதியாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்னுவாங்க. தயவுசெய்து பெரியவர்களை வந்து பாருங்க, நல்ல நாளில் வந்து பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா IWD விமன் சென்டர் தரமணியில் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரேகா அம்மாவோட நினைவு நாளை முன்னிட்டு 2வது வருடம் ஸோ நினைவு நாளை முன்னிட்டு ஸோ இங்கே மதியம் வந்து உணவு கொடுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம். என்னுடைய குருவோட அம்மா ஒய்ஃபு எனக்கு அம்மாவுடைய 2வது வருஷம் நினைவு நாள் இது. அந்த அம்மா நினைவு நாளுக்காக நாங்கள் நிறைய பேருக்கு வருஷம் பிறந்த நாளைக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். நினைவு நாளுக்கு நாங்கள் காக்கும் கரங்கள் வெஸ்மாம்பலத்திலே கொடுத்து பண்ணிட்டு வருவோம். இந்த தடவை எனக்கு ஒரு முக்கியம், இன்னும் வயசானவங்க யார் இருக்காங்க அந்த இடத்துல பண்ணணும்னால வேளச்சேரியில் ஒரு லொக்கேஷன் தம்பி இருந்தாப்புல சந்தோஷ் மூலியமா நான் கேட்கக்குள்ள அண்ணே நீங்கள் இங்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னாப்புல, அதுக்காக நான் இங்கே அன்னதானம் பண்ண வந்திருக்கேன். ஓகே. ஸோ பார்த்தீங்களா, எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களோட பசங்க அவங்களோட பேர பசங்களாக பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஹோம்லேயே இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி புது ஆட்கள் உள்ளே போகும்போது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அங்கே பாருங்கள் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வேணால் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோமில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு உணவு ஸோ மதியம் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். திரு ஐயா KK பில்டர் அவர்களின் மனைவியார் திருமதி சுரேகா இறைவனடி சேர்ந்து 2 வருடங்கள் ஆகிறது. அவர்களின் நினைவாக நம் ஆசிரமத்துக்கு உணவளிக்க வந்திருக்கும் ஐயா KK பில்டர் சார்பாக திரு KB பிரபு அவர்களும் அவர்களுடைய மகன் திரு ஜெய் ஆதித்யா அவர்களும் டி நகர் இந்த உணவுக்கு ஏற்பாடு செய்த திரு KK பில்டர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. ஐயா அவர்கள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ இறைவனை வேண்டுகிறோம். KK பில்டர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்று திருமதி சுரேகா அவர்களின் 2வது ஆண்டு நினைவு நாள். அதற்காக அவரது குடும்பத்தினர் நமக்கு உணவு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மென்மேலும் வளரவும் நீண்ட ஆயுளை பெறவும் இறைவனை வேண்டுகிறோம். நாம் நமது காப்பகத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். 2 minutes.
சுரேகா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய நாம் இப்பொழுது 2 நிமிடம் ப்ரேயர் பண்ண வேண்டும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல உணவு வளவிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம டீ கடை சேனலில் வாரம் காப்பக வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. ஸோ இங்கே வந்து மதியம் நல்ல வந்து வடை பாயசத்தோட உணவு கொடுத்து உங்களோட குருவோட அம்மாவோட இன்னொரு நாளைக்கு இங்கே வந்து யார் எங்கெங்கே வேணால் போய் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வயதான அம்மாக்கள். எனக்கு வந்துட்டு என் ஓனருடைய மனைவி அவங்க வந்து எனக்கு தாய் சுரேகா அம்மாவுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். இவங்கெல்லாம் பார்க்கக்குள்ள என் கண்ணு கலங்குது அப்படியே. அதனால் யாரும் தயவுசெய்து தாயின்றவள் வயதானவன நம்மளுக்கு எப்படி எடுத்து அவங்க தத்து நம்மளை வளர்த்தாங்களோ அதேமாரி தாயை கண் கலங்காமல் பார்க்குறவங்களுக்கு கடவுள் கூட இருக்கிறான். அவங்கள நீங்கள் கை விட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ஆசிரமம் தேடி போக வேண்டியதாக இருக்கும். அதனால் தயவுசெய்து முதியவர்கள் இல்லத்தில் வைத்து பார்த்து கொள்ளுங்கள், முதியோர் இல்லத்தில் விடாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாண்ணா. இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் விட்டுருந்தாங்க, இருக்கும்போது அவங்களோட அருமை தெரிய மாட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்க தெரியும். அதாவது சூரியன் ஒதிக்கக்குள்ளேயே அதை நம்ம தரிசனம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் தாய். அது மறைஞ்ச பொறுப்பு என் கண்ணு போச்சே எங்க என் தாய் அப்படின்னு தேடுறது, தகப்பனை தேடுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். நான் உணர்ந்ததை நீங்கள் உணருங்க, தாயை கடவுளா பாருங்க. இதுவே என்னுடைய கருத்து. ஸோ அண்ணன் எமோஷனலாக அது இந்த உள்ளே வந்து பார்த்தா தெரியும். நம்ம ரெகுலராக வரோம், அண்ணனும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேரண்ட்ஸாக கூடயே வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தவொடனே எவ்வளோ சந்தோஷப்படுறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேண்ணா, வாழ்க்கை வாங்க. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.